தன் முன் வந்து நிற்கும் அழகான பெண்ணை பார்த்த காஷ்யப முனிவர் அவளுடைய அழகில் மயங்கி அவளுடன் இணைந்து பத்மாசுரன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் என்ற 3 அரக்கர்களையும் அஜாமுகி என்ற ஒரு பெண் அரக்கியையும் பெற்றெடுத்தனர். அதோடு அவர்களின் வியர்வையிலிருந்தும் லட்சக்கணக்கான அசுரர்கள் தோன்றினார்கள். என்னது வியர்வையிலிருந்தா? ஆச்சரியமாக உள்ளது முருகா. ஆம் பூரணி, மிகவும் அகோர உருவம் கொண்ட அசுரர்கள் அனைவரும் தேவர்களை விடவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவதற்காக என் தந்தையை நோக்கி கடும் யாகம் ஒன்றை செய்தனர். இப்படியாக 10,000 ஆண்டுகள் யாகம் தொடர்ந்தது. ஆனால் என் தந்தையான சிவபெருமான் காட்சி தராத காரணத்தினால் பத்மாசுரன் தன் உடலை வெட்டி அதிலிருந்து வரும் இரத்தத்தை யாகத்தில் தெளித்தான். அதை பார்த்த சிங்கமுகாசுரன் அண்ணனுக்கு தம்பி சளைத்தவன் இல்லை என்பதற்கேற்ப தன் தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டான். என்ன முருகா சொல்ற? அப்போ சிங்கமுகன் இறந்து விட்டானா? இல்லை பூரணி, அவன் தலையிலிருந்து அடுத்தடுத்த தலைகள் முளைத்தன. என்ன ஒரு ஆச்சரியம்! கேட்கவே பயங்கரமாக உள்ளது. இதென்ன ஆச்சரியம்? அடுத்தது பத்மாசுரன் செய்த செயல் இருக்கே.